இப்போ ஒரு அமைச்சர்கள் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அவங்க என்ன பொறுப்பு வகிருக்குன்னு அவங்களே தெரியல. சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமா என்கிட்ட கேளுங்க. அரசியல் கேள்விலாம் கேட்காதீங்கன்றாங்க. இது எந்த மாரி அணுகுமுறைன்னு நமக்கு வந்து தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரு ஒரு மாதிரி பேசுறாரு. மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா, சிக்கல் வந்தா அவரு பேச மாட்டேன்ட்டாரு. திரு ஆதவ அர்ஜுனா வந்து பேசுறாரு. ஸோ இந்த மாரி முன்னுக்கு பின் முரணாக வந்து இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிக்கல்கள்லாம் வந்தது. இப்ப அதே நடைமுறை தான் வந்து இருக்கு. அத வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இதுல என்ன தவறு இருக்கு? நாங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி குடுக்குறோம். இதுல எதுவும் தவறு இல்லன்றாரு. முன்னாடி ரூ. 10 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப 20, 30, 40ன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்குறாங்க. அப்போ நீங்க வந்து 717 மதுக்கடைகள வந்து மூடுவோம்னு சொன்ன சர்க்குலர் இன்னைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆய்வு வந்து அது மேல வந்து போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆ டான்ஜெட்கோ அவங்க வந்து அந்த டீம் வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த 20 நாள்லயே இவ்ளோ கலவரங்கள். கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பனையூர்லயே வந்து போராட்டம் பண்ணாங்க. முதல்வர் இருக்கிற ஈஞ்சம்பாக்கம் பகுதியிலேயே வந்து போராட்டம் பண்றாங்க. ஸோ எல்லா இடங்கள்லயும் வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு.